முருகரை இப்படி தான் கும்பிடணும், அப்படி தான் வேண்டுதோம் அப்படிலாம் கிடையாது. ஆனா, இந்த வேண்டுதல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வேண்டுதல். வெற்றிலை இல்லாம எந்த ஒரு விஷயமுமே நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. ஒரு கல்யாணமாகட்டும், ஒரு நிச்சயதார்த்தம் ஆகட்டும், வீட்ல எந்த விசேஷமாகட்டும், கோயிலுக்கு போறதா இருந்தாலும் வெற்றிலை வெற்றியின் ரகசியம்னு சொல்லுவாங்க. வெற்றிலை மாலை வந்து யாருக்கு? ஆஞ்சநேயருக்கு போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதுபோல தான் வெற்றிலை தீபமும் அவ்வளோ மகிமை வாய்ந்தது. அதுவும் முருகருக்கு ரொம்பவே நம்ம எதை நோக்கி வெற்றி அடையணுமோ, அதுக்காக வெற்றிலை தீபம் போட்டு வழிபடலாம். நம்ம வீட்டில் இருக்க கடன் பிரச்சனை சீக்கிரமாக குறைஞ்சி நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு மிக சிறந்த வழிபாடு ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே செய்யலாம். செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா சஷ்டி தினங்களில் வாரந்தோறும் நீங்கள் ரெகுலராக போடலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் முருகா எனக்கு இப்போ தான் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு 6 வெற்றிலையை வாஷ் பண்ணி பொட்டு வச்சு அந்த காம்பை கட் பண்ணி அந்த ஒரு விளக்கில் போட்டோம் ஏற்றலாம். இல்லை உங்கள் வசதி 6 தீபம் நெய் தீபமாக ஏற்றலாம். நம்ம வசதியை பொறுத்து தான் வழிபாடு எல்லாமே. நீங்கள் எப்படி கும்பிடுறீங்கன்றது முருகரை வந்து இப்படி தான் வழிபடணும்னு அவர் எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு எது தெரியுதோ அப்படியே நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். என்கிட்ட பூ கூட இல்லை, நான் பூ போடலை, இருந்தால் போட்டிருப்பேன். நான் சிம்பிளாக வந்து முருகருக்கு இன்றைக்கி வெற்றிலை தீபம் நான் இப்படி தான் போட்டு வழிபடுறேன். என் அப்பன் வந்து நான் எது கேட்டாலுமே கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நம்பிக்கை இருந்தால் போதும், அவர் கண்டிப்பாக செய்வார். ஆனால் எனக்கு உண்மையிலே கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடுச்சு. இருந்தாலும் நான் ஏன் வழிபாடு பண்ணுறேன்னா, நமக்கு புதுசாக வந்து எந்த கடனும் வரக்கூடாது, நமக்கு இருக்கும் செல்லும் அனைத்தும் நிலைத்து இருக்கணும், நம்ம புதுசாக ஏதாவது ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த வேண்டுதல் வெற்றி அடையும். ரொம்ப சிம்பிளாக ஒரு விளக்கேற்றி 2 பத்தி ஏற்றினால மனசு வந்து அவருக்கு குளிர்ந்துடும். அவரை நீங்கள் கும்பிட்டு அவரை நினைவில் வைத்து கொண்டாலே போதும், அவர் உங்களுக்கு எல்லாமே செய்வார். ஆத்மார்த்தமாக நினச்சாலே போதும், அதுதான் உண்மையான பக்தி.